ஹலோ வெல்கம் பேக் டு சரணகல் யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கைஸ், இது வந்து த வேர்ல்ட் சீப்பஸ்ட் சலூன் எவர் எவர் ஐ சரி, ஓகே. வேர்ல்டு சீப்பஸ்ட் சலூன் நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன் கைஸ். அது என்னன்னா, எங்கள் ஏரியாவில் ஒரு அண்ணன் நல்லா வெட்டுவார். நான் இந்த ஏரியா வந்து ஒரு 4 வருஷம் ஆச்சு. 4 வருஷத்துலேருந்து அண்ணன் கிட்ட தான் வெட்டிட்டு இருக்கேன். அண்ணன் எனக்கு தெரிஞ்சு சூப்பராக வெட்டுவார். அப்போதுலேருந்து இப்போ வந்து அஃபோர்டபுள் அமௌண்ட்டு தான். அந்த அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டு எவ்வளோக்கு நான் முடி வெட்டேன்னு சொல்கிறேன் பாருங்க. இது வந்து ஆஃப்டர் கட்டிங். பிஃபோர் கட்டிங் பார்த்தீங்கன்னா லாகா போடுறேன். ஹலோ காய்ஸ், இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிஃபோர் கட்டிங் காய்ஸ். பிஃபோர் கட்டிங்க்கு கிட்டத்தட்ட நம்மளை அண்ணன் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டாரு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முன்னாடி ஒரு கஸ்டமர் இருக்காரு. ஸோ அந்த கஸ்டமருக்கு போட்டு அந்த ப்ளீச்சிங், அதுக்கப்புறம் ஃபேஷியலு எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு. போட்டு அந்த ரீல்ஸ் அது மாதிரி கருக்குன்னு போட்டு அந்த அங்கிளை போட்டு செம்மையாக அவருக்கு அழகாக பண்ணிட்டு இருந்தார். ஸோ அவர் பண்ணிட்டு இருக்க கேம்பில் நம்ம வந்து நம்மளோட அழகை ரசிக்கலாம். சரி, பிஃபோர் கட்டிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்ம ஆனா ஒரே ஸ்டைல் தான். யூஸ்வலாக நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா எந்த வீடியோ எடுத்தாலும் சரி, எந்த இது பண்ணாலும் சரி, தலையில் கை வைக்காமல் இருக்கவே மாட்டேன். தலையில் கை வச்சுக்கிட்டே இருப்பேன் எப்போவுமே. அது வந்து ஆண்களோட அடையாளம் மாதிரி சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் தலையில் கை போயிட்டே இருக்கும். முடி இருக்கிறதால மாறிக்கிட்டே இருப்பேன். அதுதான் நம்ம ஸ்டைலு. அண்ணன் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ளீச்சிங் பண்ணிட்டு அவருக்கு மறுபடியும் ஏதோ தடவிட்டு இருக்காரு. மறுபடியும் ஏதோ தடவிட்டு அண்ணன் வந்து மறுபடியும் ஏதோ அவருக்கு தொடச்சிக்கிட்டு மாஸ்க் கட்டிட்டு இருக்காரு. நம்மளோட அழகை ரசிச்சுக்கிட்டு வா சூப்பராக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சொல்கிறது, செல்ஃப் அழகா செல்ஃப் பியூட்டியை ரசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி உட்காந்து ஃபுல்லாக மிரரில் வச்சுக்கிட்டு பிஃபோர் கட்டிங் என்னென்னலாம் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு நம்மளே நம்ம மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அது வாய்ஸ் ஓவராக கொடுக்கலான்னு தான் கைஸ் இந்த மாதிரி வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். அங்கே போயிட்டு வீடியோ எடுக்க முடியல, அண்ணங்கிட்ட கேட்கவும் முடியல. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கேட்டேன், எடுத்துக்கோப்பான்னு சொன்னார். அதுக்கப்புறம் பார்த்தா என்னப்பா தம்பி இன்ஸ்டாவா, இல்லை நான் ஃபேஸ்புக்லாம் இல்லைண்ணா சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு பிஃபோர் ஆஃப்டர் மட்டும் எடுத்துக்கிறேன்ற மாதிரி சொன்னேன். அதுக்கப்புறம் சரிப்பான்னு சொன்னார். ஆனால் கிட்டத்தட்ட இந்த இது ஒரு 10 to 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணிட்டேன். பக்கத்தில் இருக்க அங்கிள் வந்து அவரோட அழகை வந்து அதிகமாக வந்து அழகாக ரசிச்சுட்டு இருந்தாருன்னு சொல்கிறத விட அண்ணன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவர் இது ஃபங்க்ஷனுக்கு போகிறார் போல். கருக்குன்னு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அங்கே இருக்கிற மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு அவருக்கு ப்ளீச்சிங்லேருந்து எல்லாமே பண்ணி மாதம் அண்ணனை வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காரு. ரெடி பண்ணுற கேப்பில் நம்மளோட அழகை ரசிச்சுக்கிட்டு ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கை ஃபுல்லாக முடி மேலே தான் இருக்கும். என்னடா அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கோம் ஃபுல்லாக. எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு காய்ஸ். ரொம்ப நாள் ஆச்சு வேறு முடி வெட்டி மறுபடியும். லாஸ்ட்டாக எங்கள் ஃப்ரெண்டோட கனடா ஃப்ரெண்டு வந்து அவங்களோட கல்யாணத்துக்காக போய் வெட்டினேன். அதுக்கப்புறம் இப்போ தான் வெட்டுறேன். தாடி மீசெல்லாம் நல்லா அதிகமாகிடுச்சு. முறுக்கி விட்டேன், லைட்டாக வந்தது. தாடி தான் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. அது என்னன்னு தெரில கைஸ். என்ன மாதிரி யாராச்சும் இருந்தால் சொல்லுங்கள் கமெண்டில். இந்த தாடி வளர்ந்தா மட்டும் மூஞ்சி நல்லா பப்ளியே குண்டாக தெரியும். அந்த மாதிரி யாருனாச்சும் ஃபேஸ் இருந்ததுன்னா சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். என்ன மாதிரி, ஏன்னா அதனால தான் நம்ம மோஸ்ட்லி தாடி வந்து நல்லா ட்ரிம் பண்ணிவிட்டு சென்டரில் மட்டும் வச்சுக்கிற மாதிரி சொல்லிட்டு கட்டிங் பண்ணுவோம் மோஸ்ட் ஆஃப் டைம். அண்ணன் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் கம்ப்ளீஷன் ஸ்டேஜில் வந்துட்டார். இப்போ முடிச்சுட்டு நம்மளுக்கு வந்துட்டார் அண்ணன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அண்ணன் 2 சைட்லேயும் மீடியம் லெவலில் எடுத்ததுக்கப்புறம் அண்ணனுக்கே தெரியாமல் நம்ம அப்படியே சும்மா போஸ் கொடுக்குற மாதிரி சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். அண்ணன் வந்து நேக்கா என்னப்பா தம்பி வேணும், ஷார்ட்டாக மீடியமா இல்லை அப்படின்னு கேட்டார். இல்லைண்ணா நான் அவனுக்கு எப்பவுமே யூஸ்வல் மீடியம் தான், மீடியம் ஷார்ட்டில் கட் பண்ணி விடுங்க, பார்க்கறதுக்கு கொஞ்சம் மாசாக இருக்கணுண்ணே அப்படின்னு சொன்னேன். மாசு தானேப்பா, அசால்ட்டாக பண்ணிடலாம், என்ன கவலைப்படுறேன் பார்த்துக்கலாம் சொன்னோடனே சிரிப்பு வேறு வருது. அண்ணன் வேறு மாசாக பண்ணி தரேன்ப்பா, கவலையே படாதப்பான்னு சொல்லிட்டு போட்டு கிறுக்குன்னு ஃபஸ்ட்டு 2 சைட்லேயும் பார்த்தீங்கன்னா மிஷினை போட்டு, அப்புறம் பின்னாடி மிஷின் போட்டு, அதுக்கப்புறம் எடுத்து அந்த சிசரை வச்சு லெவலிங் பண்ணிகிட்ருக்காரு. லெவல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் மறுபடியும் நம்ம வீடியோ எடுத்தோம். டக்குன்னு கட் பண்ணிக்கிட்டே இருக்கார் அண்ணன். கட் பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அண்ணனோட கஸ்டமர் யாரும் வந்துட்டாங்க போல். அண்ணன் சடனாக அங்கேருந்து போட்டிருக்காரு. அது கூட இல்லை, அண்ணன் வந்து நல்லா தான் முடி வெட்டுவார். அண்ணன் என்ன பண்ணுறாருன்னு தெரியல. பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து வெப் சீரிஸ் பார்த்துக்கிட்டே வெட்டுறாரு. வெப் சீரிஸில் வெறியாகிட்டு ஏதாச்சும் டைலாக் வந்துச்சுன்னா குத்தினாரு பயம் வந்துடுச்சு. பட் ஆனால் நல்லா வெட்டி விட்டார். ஆனால் அந்த பிஃபோர் பொறுமையாக நிறுத்தி நிதானமாக நல்லா வெட்டுவார் கைஸ் அண்ணன். இப்போ அண்ணனுக்கு வந்து கொஞ்சம் பிரேக் தேவைப்படுது. ஸோ அண்ணன் வந்து கொஞ்சம் பிரேக் எடுக்கிறாரு. பிரேக் எடுக்கிறப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம
ஒரு 40% ஃபுல்லாக முடிச்சிட்டாரு. இன்னும் 60% மீட்டிங் இருக்குது. சரி, அதனால் அண்ணனுக்கே தெரியாமல் நம்ம அப்படியே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். வீடியோ எடுத்துகிட்டு தாடி மட்டும் கொஞ்சம் அழகை ரசிக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. மேலே மட்டும்தான் கொஞ்சம் கட் பண்ணோம். கட் பண்ணாலும் இருக்கும் காய்ஸ். இதோட ஃபீலிங்ஸ் இருக்கே காய்ஸ், சரியான ஃபீலிங். இதை எல்லாம் இன்னும் நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க, நான் டேம் ஷூராக சொல்கிறேன். கண்டிப்பாக. ஏன்னா அந்த பிளேடு வந்து கிருதாவை நம்மளுக்கு வந்து ஷேப் விட்டுட்டு அந்த பின்னாடி வந்து ஒரு ஷேப் விடுற மாதிரி ஒரு ஒயிட் வைப் பண்ணுவார் பாருங்க. அப்போ வரும் பாருங்க ஒரு ஃபீலு. அந்த ஃபீலுக்கு வந்து ஈடு இணையே இல்லை காய்ஸ். யார் யாரெல்லாம் அந்த மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா எவ்ரி டைம் முடி வெட்டும் போது அந்த பின்னாடி அந்த பிளேடை வச்சு அண்ணன் ஒரு வைப் பண்ணுவார் பாருங்க. அப்படியே ஒரு ஃபீல் வரும். அந்த ஃபீல் வந்து நல்லா எதமா இருக்கிற மாதிரி இருக்கும். செம ஃபீல். அங்கே பாருங்க, நானே கட்ட மூடிட்டேன் காய்ஸ் அண்ணன் போடுற ஃபீல. சூப்பராக வேணா வெட்டி விட்டாரு. அழகாக நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் வெட்டுவார். அண்ணனுக்கு தோன்றதை பண்ண மாட்டார். அதான் அண்ணன். மோஸ்ட்லி நான் மீடியம் ஷர்ட் வெட்டுவேன். மீடியம் ஷர்ட்டு ஒன் சைட் கட் மாதிரி போடுங்க, கொஞ்சம் டீசெண்டாக இருக்கணும், ரொம்ப இதுவாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஓகேப்பா பண்ணிடலாம்ப்பா, அதே மாதிரி சொன்னார். இப்போ தான் அந்த அண்ணன் ஃபைனல் டச்சுக்கு வராரு. வைப் பண்ணுவார். இப்போ பாருங்கள், ஒரு வைப் பண்ணுவார். பா ஓகே காய்ஸ், ஃபைனலி ஓவராலாக ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு காய்ஸ். கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா மனசில் வந்து அட்டகத்தி தினேஷ் வர மாதிரி என்னதான் பண்ணி வச்சிருக்கேன் அந்த மாதிரி ஃபீல் வந்துச்சு. பட் குட்டாக தான் பண்ணியிருக்காரு. ஆஃப்டர் கட்டிங் பார்த்தீங்கன்னா ஹாய் கைஸ், இது வந்து ஆஃப்டர் கட்டிங்கு. ஆஃப்டர் கட்டிங் அண்ணன் என்னதான் பண்ணியிருக்காருன்னா, எனக்கு ஃபுல் ஹேர் கட்டு, நான் கேட்ட மாதிரி மீடியம் ஷார்ட்டில் எனக்கு ஹேர் கட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாடி ட்ரிம் பண்ணியிருக்காரு. தாடி ட்ரிம் பண்ணி அழகாக எனக்கு ஒரு ஷேப்பில் கொடுத்துருக்காரு. அது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து எப்படி சொல்கிறது, கட்டிங் அண்ட் ட்ரிம்மிங் ரெண்டுமே சூப்பராக பண்ணியிருக்காரு. இதுக்கு வந்து உங்கள் ஏரியாவில் உங்களுக்கு தெரிஞ்ச சலூனில் எவ்வளோ வந்து சார்ஜஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் எவ்வளோக்கு வெட்டினேன்னு சொல்லிட்டு நானும் கமெண்ட்ல சொல்கிறேன், இல்லை நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஓகேங்களா? இல்லை இந்த வீடியோ எண்டில் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? கட்டிங்க்கும் இந்த ட்ரிம்மிங்க்கும் மொத்தம் எவ்வளோ ஆச்சுன்னா 170 ருபீஸ் தான் ஆச்சு. கட்டிங்க்கு வந்து 120, ஷேவிங் அந்த ட்ரிம்மிங் அந்த ஷேப்புக்கு வந்து 50. டோட்டலி 170 வாங்கினார் அண்ணன். அண்ணன் வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச அண்ணன், நல்லா பண்ணுவார், சூப்பராக பண்ணி விடுவார். அதே மாதிரி வந்து நான் வந்து இதுக்கு முன்னாடி ஏசி சலூனில் போயிட்டு நல்லா பயங்கரமான சலூனில் போயிட்டு 450 ரூபா 550 ரூபா கொடுத்து பண்ணியிருக்கேன். பட் எனக்கு அந்தளவு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. இன்னொரு ஒரு சலூன், அந்த பேர் கூட சொல்ல முடியல, எங்கள் ஏரியாவில் சலூனு. இந்த தாடி ட்ரிம் பண்ணுறதுக்கு ஒரு அமௌண்ட்டாக, இந்த ஷேப்புக்கு ஒரு அமௌண்ட்டாக. அது எப்படி கைஸ், நீங்களே சொல்லுங்களேன். இந்த இந்த ஷேப் விடுறதுக்கும் இதுக்கு ஒரு தனி அமௌண்ட்டு, இந்த தாடி எடுக்கிறதுக்கு ஒரு அமௌண்ட்டு, ஷேவிங் பண்ணுறதுக்கு ஒரு அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு சார்ஜஸ் மேலே சார்ஜஸ் பண்ணுறாங்க. இன்னும் அப்படிலாம் இல்லை. ஓவராலாக முடி வெட்டி இது பண்ணி ஷேப் விட்டு ஏன் நம்மளுக்கு ப்ளீச் கூட பண்ணி விடுவார் ஃப்ரீயாகவே. பண்ணி விட்டு மொத்தமாக சேர்த்தா 170. இது எங்கே இருக்குன்னா போரூர் பக்கத்தில் கிழங்கம்பாக்கம் லொக்கேஷனு. நம்ம அண்ணன் தான். உங்களுக்கு வேணும்னா வந்து வெட்டிக்கோங்க. ஃப்ரீ ப்ரொமோஷனாக அண்ணன் பண்ணி கொடுத்துடலாம். அதனால தான். ஓகே காய்ஸ், மறக்காமல் இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ். வாங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.